எல்லோருக்கும் வணக்கம். ஹோமியோபதி ஆர்கனிலிருந்து 7வது கோட்பாடினை பற்றி பார்க்கலாம். இது மிகவும் கொஞ்சம் நீளமான கோட்பாடு, படிப்பதற்கு கடினமானது, புரிந்து கொள்வதற்கும் கடினமானது. எனக்கு புரிந்ததை உங்களுக்கு விளக்குகிறேன். இது ஏன் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு ஒரு குறிப்பாக சுருக்கமாக சொல்கிறேன். எல்லா காலங்களிலும் காலத்துக்கு ஏற்ற கருத்தினை தெரிவிப்பதற்காக இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. காலத்துக்கு காலம் கருத்துக்கள் மாறுபடலாம், புரிதல் மாறுபடலாம், தேவைகள் மாறுபடலாம். அவ்வப்பொழுது தேவையான அர்த்தங்களை கொடுப்பதற்காக இந்த முறையில் எழுதப்பட்டிருக்கலாம். இந்த கோட்பாடு என்ன சொல்லப்படுகிறது என்றால், பல நேரங்களில் நோய்க்கான காரணத்தை நாம் கண்டுகொள்ள முடியாது. பல நேரங்களில் நோய்க்கான காரணத்தை கண்டுகொள்ள முடியாது. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது நமக்கு தெரிந்தவைகளை வைத்து ஒரு நோயாளியினை குணப்படுத்த வேண்டும். தெரிந்தவைகள் எவை? நோயாளியின் கூறும் அறிகுறிகள், சிம்டம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நோயாளிகள் கூறும் அறிகுறிகளை வைத்து நாம் ஒரு நோயாளியினை குணப்படுத்த வேண்டும். அந்த நோயாளியின் அறிகுறிகள் அனைத்தையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். மிக சிறிய அறிகுறிகளையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். எல்லா அறிகுறிகளையும் ஒன்று சேர்த்து அவைகள் அனைத்தையும் தீர்க்க தகுந்த ஒரு மருந்தினை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆங்கிலத்தில் டோட்டாலிட்டி ஆஃப் சிம்டம்ஸ் என்று கூறுவார்கள். ஹோமியோபதியில் இதுதான் முக்கிய தத்துவம். டோட்டாலிட்டி ஆஃப் சிம்டம்ஸ் என்பதுதான் ஹோமியோபதியின் அடிப்படை தத்துவம். ஆங்கில மருத்துவப்படி ஒவ்வொரு அறிகுறிக்கும் ஒவ்வொரு மருந்து தரமாட்டார்கள். இங்கு அனைத்து அறிகுறிகளையும், உடலில் தோன்றும் அனைத்து அறிகுறிகளையும், மனதில் தோன்றும் அனைத்து அறிகுறிகளையும் சேர்த்து எல்லா அறிகுறிகளையும் தீர்வு காணும், அது படிப்படியாக தீர்வு கொண்டு வரும் ஒரு மருந்தினை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுதான் ஹோமியோபதியின் அடிப்படை தத்துவம். இந்த தத்துவத்தை இந்த 7வது கோட்பாடு விளக்குகிறது. ஹோமியோபதியின் தத்துவப்படி ஒருவன் உடலில் ஒரு நேரத்தில் ஒரு நோய் தான் இருக்கும். மீண்டும் சொல்கிறேன், ஹோமியோபதியின் தத்துவத்தின்படி ஒரு மனிதனின் உடலில் ஒரு நேரத்தில் ஒரு நோய் தான் இருக்கும். 2 நோய்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே அந்த ஒரு நோயினை குணப்படுத்த அந்த நோயின் உருவத்தை தெளிவாக்கும் எல்லாவித அறிகுறிகளையும் சேர்த்து அந்த எல்லா அறிகுறிகளும் தகுந்த ஒரு மருந்தினை தேர்ந்தெடுத்து கொடுத்தால் அந்த நோய் படிப்படியாக அவனுக்கு குணமடையும். ஒருவனுக்கு எல்லா அறிகுறிகளும் தீர்ந்த பின்பு அவன் உடல் முழு குணமடைந்துவிடும். அதில் நோய் இருக்குவது எந்தவித வாய்ப்பே இல்லை. அதாவது ஹோமியோபதி என்ன சொல்கிறது? அறிகுறி இல்லாத நோய் என்று எதுவும் இல்லை என்று கூறுகிறது. அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த நொடியில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம். எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.